ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்க எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஓப்பன் இட். உங்களுக்கு எல்லாமே கரெக்ட்டா ப்ராப்பரா ஜாவா இன்ஸ்டால் ஆயிருக்குன்னா, அ எந்த ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட்லி இருக்காது. ஜாவா வெர்ஷன்ஸ் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா. ம் அண்ட் வொர்க் ஸ்பேஸ் வொர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. நியூ வொர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டு, ஜஸ்ட் வில் ஹேவ் டு ஓப்பன் இட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? ப்ராஜெக்ட்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணணும் எக்லிப்ஸ்ல இதெல்லாம் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி தியரட்டிக்கலா நம்ம படிக்க வேண்டியதும் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி நியூ டூ ஜாவா ப்ரோகிராமிங், சி பிளஸ் பிளஸ்லாம் படிக்கல அப்படின்றவங்களா இருந்தீங்கன்னா, தென் you'll have to go and select Java. Preferred websites like Java T Point, Tutorials Point, or Geek for Geeks. இல்லைன்னா W3 Schools. இந்த 3, 4 வெப்சைட்ஸ் வந்து நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸோ W3 Schools, ஸோ ஃபைன். ஸோ இது வந்து லைக் நம்ம ஃபுல்லா வந்து ப்ராக்டிக்கலா பண்ண போறோம். ப்ரோகிராம்ஸா பண்ண போறோம் இல்லையா? ஸோ தியரட்டிக்கலா ஒவ்வொன்னுத்துக்கும் டெஃபினிஷன்ஸ் வந்து நம்ம குடுக்கல. ஸோ அது நம்ம நோட் மாரி குடுத்து, அத ரைட் பண்ணி அந்த மாதிரி எதுவும் இருக்க போறதில்லன்றதுனால, டேக் த டெஃபினிஷன்ஸ் ஃப்ரம் திஸ் வெப்சைட்ஸ். ஸோ உங்களுக்கே ப்ரோகிராம் பண்ணும்போது ஓனா யூ வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட்ஸ். உங்களுக்கு என்ன கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களோ, தட் இஸ் வாட் இஸ் டெஃபினிஷன். நீங்க யாருனா எதாவது கொஸ்டின் கேட்டா, நீங்க அத தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். தேர் இஸ் நோ சச் டெஃபினிஷன்ஸ் லைக் திஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அப்படின்ற மாரிலாம் நம்ம எதுவும் சொல்லப் போறதில்ல. ஸோ இன்கேஸ் இன்டர்வியூக்காக பிளான் பண்ற போது சொல்றேன். ஸோ நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ நம்ம அதை தான் சொல்லப் போறோம். பட் ஸ்டில் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ட், ஒரு கீவேர்ட் மட்டும் இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அது என்ன ஜாவா இஸ் அ புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்ற ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கீ மட்டும் வில் ஹேவ் டு ரிமெம்பர். அதுக்காக வில் ஹேவ் டு ரீட் இட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வாட் இஸ் அன் ஜாவா? ஸோ ஜாவா இஸ் அ புரோகிராமிங் லாங்குவேஜ். அது என்னது? இட்ஸ் ஹை லெவல் ரொபாஸ்ட் இது மேல சொல்றாங்க இல்லையா? ஸோ இது மாதிரி டெக்னாலஜிஸை தெரிஞ்சுக்கணும். இனிஷியலா இது யார் பண்ணது? ஜேம்ஸ் கோஸ்லிங் அண்ட் தென் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரல. இப்பலாம் யாருமே கேட்கறது இல்ல. ஸோ இதுக்கு இது எங்க இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் சன் மைக்ரோ சிஸ்டம், அதுக்கப்புறமா வந்து ஒராக்கிள். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஜாவா 8 அப் டு 8 அண்ட் 9, 10 வரைக்கும் ஃபுல்லி ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ் இன் த சென்ஸ் எனிபடி கேன் டேக் இட் அண்ட் மாடிஃபை த ஜாவா அண்ட் அவங்களுக்கு ஏத்த மாதிரி தே கேன் யூஸ் இட் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆஃப்டர் 11க்கு அப்புறமா தே ஸ்டார்டட் டூயிங் சம் போர்ஷன் ஆஃப் த ஜாவா ஆஸ் மானிட்டைசேஷன். ஸோ ஃபுல்லி ஓப்பன் சோர்ஸா இல்லாம ஒரு சில ஃபீச்சர்ஸ்க்கு தே வில் பி லைக் பெய்ட் ஃபீச்சர்ஸா வந்து கிரியேட் பண்ணி இருந்திருப்பாங்க. யா ஃபைன். ஸோ அந்த ஹிஸ்டரி வெர்ஷனிங் என்னென்ன கான்செப்ட் எந்தெந்த வெர்ஷன்ல வந்துச்சு, ஸோ அதெல்லாம் கூட நீங்க வந்து படிக்கலாம். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க ஜாவா எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்ற ஐடியாஸ் வந்து இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ மோஸ்ட்லி நமக்கு வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன்ஸ், ஸோ வெப்சைட்ஸ் டெவலப் பண்றது லைக் த்ரூ ஜாவா, லைக் சர்வ்லெட்ஸ் அண்ட் ஜேஎஸ்பி அண்ட் ஸ்ப்ரிங் ஹைபர்னேட், இதெல்லாம் யூஸ் பண்ணி வில் பி டெவலப்பிங் த வெப்சைட்ஸ், மோர் செக்யூர் வெப்சைட்ஸ். அதுக்கப்புறம் என்டர்பிரைஸ் இன் த சென்ஸ் லைக் அது ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ன்றது கேன் பி அ ஸ்டாண்டலோன் ஆப். இன்ஸ்டன்ஸ் கால்குலேட்டர். இப்போ கால்குலேட்டர்ன்றது ஒரு அப்ளிகேஷன்னா அது ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். அதுல அது வந்து லைக் ஒர்க் ஸ்டாண்ட் அலோன். அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ், பட்டன் கிளிக் பண்ணா என்ன ஒர்க் பண்ணணும், என்ன கமாண்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து
இட்ஸ் லைக் ப்ரீலோடட். ஒரு அப்ளிகேஷன் அதுவே ஒர்க் ஆகிக்கும். தட்ஸ் இட். ஸோ தேர் இஸ் நோ சச் அ கான்செப்ட் ஆஃப் லைக் ஒரு யூசர், ஒரு சர்வர், இந்த கிளையண்ட் சர்வர் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்காது. கிளையண்ட் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணணும், சர்வர் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இல்லைன்னா தட் இஸ் சிம்பிள் ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன். எங்கெல்லாம் வந்து கிளையண்ட் அண்ட் சர்வர் கான்செப்ட் தேவைப்படுது தட் இஸ் கால்ட் அஸ் என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து பேங்கிங் இந்த மாதிரி செக்டார்ஸ் எல்லாம் வந்து அதுவும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம். கிளையண்ட் அண்ட் சர்வர் கான்செப்ட் மாதிரி யூஸ் பண்றோம். ஜாவால இருக்கு. மொபைல் இனிஷியலா J2ME, அதாவது ஜாவால பார்த்தீங்கன்னா ஜாவா எஸ்டிகேன்னு இருக்கும். தட் இஸ் ஸ்டாண்டர்ட் டெவலப்மெண்ட் கிட். நார்மல் ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் J2EE, தட் இஸ் வாட் இஸ் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன். ஸோ அதுதான் இந்த சர்வ்லெட்ஸ் அண்ட் JSP. தென் அதுக்கப்புறம் J2ME, தட் இஸ் மொபைல் வெர்ஷன். ஓகே, ஸோ மொபிலிட்டி வெர்ஷன் யூஸ் பண்ணி தான் வந்து we are developing the mobile applications. Previously, like before 15 years, like we may know, right? So Java mostly Java mobiles தான் இருக்கும். கேம்ஸ் எதுவாக இருந்தாலுமே தட் வில் பி த ஃபார்மட் ஆஃப் ஜார். ஸோ ஜார் ஃபைல்ஸ் தான் இருக்கும். நம்ம போயிட்டு ஜார் ஃபைல் தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் J2ME மொபைல் அப்ளிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் இப்போ ஆண்ட்ராய்டு. ஸோ ஆண்ட்ராய்டோட like before 3 years, Android like a main programming language இருந்தது ஜாவா தான். Okay, so இப்பயும் still we can develop applications in Android using Java programming, but alternative வேற ஒரு programming they have, but still Java is one of the thing. So even though வேற ஒரு own programming language இருந்தாலும் that language is mostly rely on Java, JVM. இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஸ்டில் ஜாவா இஸ் மோர் பவர்ஃபுல் இன் the Android application development as well. Okay, ஸோ இது மாதிரி ரொபாட்டிக்ஸ் கேம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டாண்ட் அலோன் வெப் அப்ளிகேஷன், இன்ஃபோரஸ் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வில் ஹேவ் டு திங்க். ஐ திங்க் சில கான்செப்ட்ஸ்லாம் ஹஸ் பீன் டெப்ரிகேட்டட் இல்லைனா வந்து which is something we are not using much. Java FX and the applets, இந்த மாதிரி ஸ்விங், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் பிஃபோர் இட் வாஸ் தேர். இப்போ இந்த ஸ்விங் அண்ட் ஆப்லெட் இந்த கான்செப்ட்லாம் ஹஸ் பீன் டெப்ரிகேட்டட் மோஸ்ட்லி. ஸோ அதுக்கு பதிலாக அட்வான்ஸ்டாக வேற ஏதோ கான்செப்ட் இருந்திருக்கும். ஓகே, ஸோ when you have time, இதை நம்ம எதுவும் மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வில் ஹேவ் டு ரீட் இட் ஒன்ஸ். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத we'll have to read it, that's it. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜாவா, ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த பாத் செட் பண்ணுறது இது எல்லாமே சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலே தட் வில் டேக் கேர் ஆஃப் ஆல் த திங்ஸ். JVM கூட வந்து வில் பி தேர். நீங்கள் JDK மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் தட் இஸ் எனாஃப். ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாமே இதில் வந்துடும். ஸோ வில் ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் வேரியபிள்ஸ், டேட்டா டைப், ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் தான் கோர். ஒரு ப்ரோக்ராமிங் ஏன் இது கோர்ன்னு சொல்றாங்கன்னா கோர் ஜாவானா பிகாஸ் திஸ் இஸ் த கோர். இந்த கான்செப்ட்ஸ் இல்லாமல் we cannot develop anything. So even this core programming is common for Java, Python. நீங்க வேற என்ன லாங்குவேஜஸ் எடுத்தாலும் சரி, all programming whatever it is using OOPS concept same. C++ல கூட இந்த சேம் கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். லைக் த சேம் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்ஸ், OOPS கான்செப்ட்ல வர இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், அரே, ஸ்ட்ரிங், தென் இது எல்லாமே வந்து சில கூட வந்து இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் கோர் ப்ரோக்ராமிங். சின்டாக்ஸ் தான் மாறும், பட் கோராக இருக்கும். ஸோ இது கோர் ப்ரோக்ராமிங். இதுக்கப்புறம் வில் ஹேவ் டு ஸ்டடி J2U. அதுக்கப்புறம் we'll have to study UI. So UI இருந்தால் தான் we'll be able to develop the user interface with some backend coding. ஸோ அப்போதான் ஒரு கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் வந்து ரெடி ஆகும். ஸோ ஃபைன். ஸோ இப்போ எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நியூ, நீங்கள் இங்கே போயிட்டு ப்ராஜெக்ட், you can choose general and so Java.
ஜாவா ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட் நேம் குடுக்கும்போது யூ கேன் கிவ் இட் வித் சம் கேப்பிட்டல் லெட்டர் குடுத்துக்கோங்க. நேம் ஃபார்மேட் கொஞ்சம் கிளீனா இருக்கும். கேப்பிட்டல் லெட்டர்ல ஷுட் ஸ்டார்ட்ஸ் வித் கேப்பிட்டல். ஓகே. நான் இந்த பேட்ச் டைமிங் வச்சு நான் கிரியேட் பண்றேன் ஜாவா. பட் நீங்க கிரியேட் பண்ணும்போது யூ கேன் கிரியேட் இட் வித் சம் மீனிங்ஃபுல் நேம். மை ஜாவா ப்ராஜெக்ட், ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆர் சம்திங் இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். Then that's it. Mostly JRE will be set ஆல்ரெடி இருக்கும் அதுல. ஸோ இதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. இன்கேஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, இந்த ஃபினிஷ் பட்டன் உங்களுக்கு எனேபிள் ஆகல, அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. we'll have to check it. மற்றபடி everything will be set by default. So finish. Module info, I think it's not required. Don't create அப்படின்னு கொடுத்துருங்க. So once project is created, இது ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர், சப்போஸ் இது இருக்கான்னு செக் பண்ணுங்க. இன்கேஸ் இது இல்லைன்னா விண்டோஸ்ல போயிட்டு ஷோ வியூ ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர். சம்டைம்ஸ் வந்து இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா, ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் வியூ வந்து இப்படி இல்லாம இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணுங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு பட் இட் இஸ் நாட் ஷோயிங், அந்த மாதிரி இருக்கும். தென் ஓகே, ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் வந்ததும் எல்லாரும் எக்ஸ்பேண்டட். இங்க பாத்தீங்கன்னா JRE இருக்கும். அண்ட் தென் SRC ஃபோல்டர். ஸோ இங்கே தான் நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரைட் பண்ண போகிறோம். சோர்ஸ் ஃபோல்டர் இது JRE, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஸோ இதில் தான் நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அந்த ஜாவா ரன் ஆகிற தட் என்விரான்மெண்ட் இஸ். ஸோ இந்த பேக்கேஜ் இது இல்லைன்னு வச்சுங்களேன், சப்போஸ் நீங்கள் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ல JRE வரலன்னா இட் ஒன்ட் ஒர்க் அவுட். ஸோ நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கணும், இந்த JRE வந்து இருக்கான்றதை செக் பண்ணணும். ஓகே, தென் source-ல we'll have to go and create new. The very first thing we'll have to create is package, but package na என்னன்றதெல்லாம் we'll be seeing later. So இப்போதைக்கு just create the package. கொடுக்கும்போது you can give the naming as basic. So ஒரு பேசிக் சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் போட்டுக்கோங்க. ஒரு பேக்கேஜ், எம்டி பேக்கேஜ் வந்து கிரியேட் ஆயிடும். அந்த பேக்கேஜ் டபுள் கிளிக் பண்ணிட்டு you'll have to go to the new and create class. So இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஆல்ரெடி ஃபோல்டர் செலக்ட் ஆயிருக்கும் SRC, அண்ட் தென் பேக்கேஜ்ல பேசிக்ன்றது இருக்கும். ஸோ we'll have to mention the class name. ஸோ கிளாஸ் நேம்ன்றது தான் தட் இஸ் கோயிங் டு பி த ஃபைல் நேம். ஸோ ஃபைல் நேம், கிளாஸ் நேம் ரெண்டுமே சேமா இருக்கும். தட் ஷுட் பி சேமா இருக்கும். தட் இஸ் அ சின்டாக்ஸ். ஸோ இங்க வந்து நீங்க என்ன கொடுக்கணும்னா லைக் எனி ப்ரோக்ராமிங், லைக் த வெரி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வில் பி ஹலோ. ஸோ அதனால ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நம்ம ப்ரோக்ராமிங்ல we need public void, static void main அது வந்து தேவைப்படும். ஸோ ஐம் செக்கிங் தட் as well. ஸோ இங்கே கொடுத்துட்டு நீங்கள் ஃபினிஷ் கொடுக்கும்போது கிளாஸ் ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபைல் ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா hello world டாட் ஜாவா அப்படின்னு இருக்கும். கிளாஸ் நேமும் அதே தான் இருக்கணும். இதில் நீங்கள் ஏதாவது if you do some changes it will be an error. ஓகே, ஸோ ஃபைல் நேம் அண்ட் கிளாஸ் நேம் should be same. இது ஏன் அப்படின்னு சொன்னால் தட் சம்திங் ரீட் அபவுட் கம்பைலர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஜென்ரலாக வாட் இஸ் ஜாவா இதெல்லாம் படிக்கும்போது how Java compilers works, இந்த சிம்பிளி எப்படி வந்து ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணுது அப்படின்றத you'll have to read it. So அதில் you will be able to see some words like Java is a high level language அப்படின்ற மாதிரி படிப்பீங்க. ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் லோ லெவல் லாங்குவேஜ்னா என்னன்னா மேபி மைக்ரோ ப்ராசஸர் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா you would have understand that. அந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னா லைக் we'll have to mention with 0 and 1s. மோஸ்ட்லி ப்ரோக்ராமிங் வந்து 0 and 1s தான் இருக்கும். கமாண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஹியூமன் ரீடபிளாக இருக்காது. ஸோ
அதில் வெரி ரோ லெவல் ப்ரோக்ராமிங்ஸ். ஸோ அதுக்கப்புறம் லைக் ப்ரோக்ராமிங் வளர வளர லைக் மிடில் லெவல் லாங்குவேஜ் வந்துச்சு. ஸோ இப்போ ஃபுல்லி லைக் நம்ம நார்மல் ஒரு இங்கிலீஷ் எப்படி இருக்குமோ அந்த மெத்தட் தான் பார்க்குறோம். ஸோ இட்ஸ் ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ், பட் ஸ்டில் மிஷின் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி பைனரிஸ், zeros and ones. ஸோ அப்போ இங்கேருந்து மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் இஸ் கம்பைலர்ஸ் ஆர் டூயிங். ஸோ இங்கே இது சோர்ஸை கம்பைல் பண்ணிட்டு தட் ஹேஸ் டு சேஞ்ச் டு இன்டர்பிரட்டர் இதெல்லாம் போயிட்டு that will generate an byte code. அந்த byte code தான் வந்து Java will able to understand JVM. So அது generate பண்ணி create பண்ற class வந்து that will be something like this. So hello world dot class அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம். This class is called as byte. இதுதான் வந்து லைக் நம்ம கொடுத்துருக்க எல்லாத்தையுமே will be converted to byte மாற்றிருக்கும். இந்த கிளாஸ்ல தான் இருக்கும். So in the class file which is going to run in runs in the JVM. So Java virtual machine and the environment la da இந்த dot class என்ற file வந்து run ஆகும். So basically we are creating a Java file .java. அதை run பண்ணும்போது high level language இல்லையா? ஸோ அதை கன்வெர்ட் பண்ணி பைட்கோட கன்வெர்ட் பண்ணும்போது that will be created generated as hello world dot class. இங்க என்ன கிளாஸ் நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம்ல தான் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதனால தான் ஃபைல் நேம் இதெல்லாம் வந்து சேமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேம் இது மாதிரி கிரியேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், that will be able to run in the JVM. இதுல இன்னொரு ஒரு விஷயமா இருக்கு, லைக் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாவா. ஸோ தட் இஸ் ஆல்சோ த ரீசன் இஸ் திஸ் கிளாஸ் ஃபைல். ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா that will generate this bytecode that is hello world dot class. இந்த class file generate ஆயிடுச்சுன்னா the class file will run on the JVM. So JVMல தான் இந்த class file run ஆகும். JVMன்றது virtual machine. அது ஒரு virtual machine. இது லைக் இப்போ ஒரு OSலயே வந்து 2-3 OS போடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ virtual machineன்றது இட்ஸ் a part of an OSக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். So the better example would be something like this. Like OSன்றது இப்படி இருக்கும், அதுக்குள்ள JVMன்றது is a part of this. So இப்போ one second. Okay, fine. So okay, what is this? So OS. Okay, இது ஒரு OSன்னு வச்சுக்கோங்களேன். இந்த OSல JVMன்றது வந்து இங்க இருக்கு. Okay, so it is it is going to be a JVM. Okay, so இங்கேயும் வந்து JVM அப்படின்றது இருக்கு. ஸோ இங்கே இது வந்து OS. ஸோ இந்த கிளாஸ் ஃபைல் வந்து நம்ம ஜென்ரேட் பண்றோம் இல்லையா? ஸோ தட்ஸ் வில் ரன் ஆன் தி JVM இல்லையா? ஸோ அப்போ இந்த கிளாஸ் ஃபைலை வி கேன் மூவ் இட் டு சம் அதர் OS. இப்போ இந்த OS வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா தட் கேன் பி விண்டோஸா இருக்கலாம், திஸ் கேன் பி மேக் OS-ஆ இருக்கு. ஸோ ஈவன் இந்த மேக்ஸ் ஆர் லினக்ஸ் ஆர் எனிதிங், அதுலயும் சப்போஸ் இஃப் யூ ஹேவ் அ JVM, the virtual machines we can install it. So JVM virtual machine இருக்கும்போது instead of JVM நம்ம ஜென்ரேட் பண்ண அந்த கிளாஸ் ஃபைல் வில் பி ஏபிள் டு ரன் இட். ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஜென்ரேட் பண்ண கிளாஸ் ஃபைல் வில் பி ஏபிள் டு ரன் இட் இன் த அனதர் பிளாட்ஃபார்ம். The reason is that is not running in the Mac OS. So that's running on the JVM. So that's it. Simply Java class will run on JVM. JVM can be installed in Windows or Mac or Linux or anything. So that is why it is called as platform independent. Okay, so we'll see this first. Hello world static main. இதுல பேக்கேஜ் நம்ம கொடுத்த பேசிக் அது அப்படியே வந்திருக்கும். பப்ளிக் கிளாஸ்ன்னு இருக்கும், கிளாஸ் நேம் வந்து நம்ம கொடுத்த ஃபைல் நேம் தான் வந்து இருக்கும். அண்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் ஸ்ட்ரிங், இது வந்து அரே. இப்படி தான் இருக்கும் இந்த கிளாஸஸ். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ப்ளீஸ் இக்னோர் திஸ் பப்ளிக் கிளாஸ்னா என்ன, ஸ்டாட்டிக்னா என்ன, வாய்டுன்னு என்ன. இட்ஸ் ஆல் கீவேர்ட்ஸ். நம்ம ஒன் பை ஒன்னாக தான் எல்லாமே போக முடியும். ஸோ
For the next 5 days or 6 days நம்ம பார்க்க போற கிளாஸஸ் எல்லாமே you will be working inside of this main function. So, so we're not going to touch anything outside of the main or anything. நம்ம வேற எதுவும் கிரியேட் பண்ண போறது இல்ல. So ignore these things. We'll have to create the class அதுக்கப்புறம் in the mainல you can start working writing in the programs. So இங்க வந்து system.out.println அப்படின்னு போட்டுட்டு இதுக்குள்ள நீங்க டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு அதுக்குள்ள நீங்க என்ன வேர்ட்ஸ் வேணா லைக் சென்டென்ஸ் வேணா யூ கேன் மேக் இட். ஸோ தட்ஸ் இட். ஸோ இது வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் இட். ஸோ ரன் இங்கே கொடுக்கலாம் சார், அதர்வைஸ் இங்கே போயிட்டு நீங்கள் வந்து ரன் கொடுக்கலாம். ஆர் யூ கேன் யூஸ் கண்ட்ரோல் F11. ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணுறோன்னா that the output will be displayed in output console. அது எங்கே இருக்கும்? இப்போ எனக்கு வரல அது இது பிகாஸ் ஆஃப் திஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இப்போ நான் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் போகிறேன். ஸோ இங்கே இருக்கு கன்சோல். அந்த வியூஸ் வந்து எனக்கு கொஞ்சம் டிசலைன் ஆகிருக்கு. செகண்ட் ஓகே. ஐ திங்க் என்னோட வியூவில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. நான் ரீசெட் பண்ணிட்டு செக் பண்ணுறேன். ஸோ ஓகே, ரன் பண்ணியாச்சு. த அவுட்புட் இஸ் டிஸ்பிளேட். பட் அந்த அவுட்புட் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் இதில் போனதான் எனக்கு வருது. இங்கே ஹலோ வேர்ல்ட் இதுதான் கன்சோல். இந்த கன்சோலில் தான் நமக்கு வந்து அவுட்புட்ஸ் எல்லாம் வரும். ஸோ இது வந்து கன்சோல் இங்கே ஓகே ஃபைன். ஸோ we'll see that later. ஸோ ஓகே, இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணா நமக்கான அவுட்புட் என்ன? ஸோ ஹலோ வேர்ல்ட் நம்ம கொடுத்தது அப்படியே வந்துடும். இல்லை, இதுதான் வந்து இந்த system.out.println அப்படின்றது. ஸோ சிம்பிள் இதுதான். ஒரு ப்ரோக்ராம் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அவுட்புட் கொடுக்கணும்னா எப்படி பண்ணுறது? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வில் பி சீயிங் தட் வாட் இஸ் அ வேரியபிள், what is keyword, an operator. So இதெல்லாம் we'll have to know that. So I think one second.